ஹாய் அண்ட் ஹலோ என்ஜி கோல்டு ஃபிஷ்ஷில் நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையே போர்க்களமாப்பா. கடல் எங்களை எங்கேயும் விட்டு வைக்கல. ஆல்ரெடி இது மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம நடந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதுலேயும் வந்து சரி நம்ம ஃபிஷ்ஷிங் போட்டு சும்மா தூக்கி பேக் டைவ் வைக்கும், ஒன்று ஃப்ரண்ட் டைவ் அடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கடல் நம்மளை விட்டு வைக்காமல் வச்சு புரட்டி எடுக்குது. பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்து ஃபாரினில் வந்து ஸ்பீடு போட்டு இதோட நிலமையை பாருங்கள். ஒவ்வொரு வாழ்க்கையும் இந்த மாதிரி ஃபிஷர்மேன் வாழ்க்கையை கொண்டு போனால் அள்ளி கொடுத்தாலும் கடல் ஒரு நேரம் அழிக்க தான் செய்யுது. அது கடலில் சொல்கிறதா நம்ம வாழ்க்கையை சொல்கிறதான்னு தெரியல. இந்த கடலால் அடிக்கும்போது நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு கடல் அடிக்கும்போது அடி மரண அடியாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் இந்த அலைக்கடல் அடிக்கும்போது இந்த கடல் அலையில் அடி வாங்கி பார்த்தா தெரியும். நம்ம கண்ணால் பார்க்கும்போதே அந்தளவுக்கு இந்தளவுக்கு கடல் அடிக்குது. கடலை பாருங்கள், ஓடுற கடல் ஓடி போயிடும் போட்டு. ஏன்னா ஒரு கடல் அடித்தாலும் தூக்கி எறிஞ்சிடுது. என்ன செய்யுது மீனவர் வாழ்க்கை இங்கே தான் இப்போ இருக்குன்னா ஃபாரின்லேயும் சரி, இது வெளிநாட்டில் அது பாருங்கள் இன்னொரு ஸ்பீடு போட்டு ஹெல்ப்புக்காக ஓடிட்டுருக்காங்க. அந்த படம் தூக்கி விசிறும். ஏன்னா அது ஸ்பீடு போட்டு. மேலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற மேலே பாருங்கள், அந்த சின்ன போட்டு இன்னொரு ஸ்பீடு போட்டு வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு வர்றாங்க. அங்கே அவங்க அந்த ஹெல்ப்பிங்காக அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பிங் மைண்ட் ஒரு சல்யூட்டை போடுவோம். பாருங்கள் எப்படி வராங்க பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடு. ஒரு ஆள் தண்ணியில் கிடக்குறாங்க, அவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்து ஸ்பீடு போட்டு சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அலை கடலும் அடிக்குது பாருங்கள். அவங்களே ரிஸ்க் எடுக்கிறாங்க, அந்த அளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க பாருங்கள். ஆனால் முக்கியம் அவரை காப்பாற்றி ஆகின்ற ஒரு நோக்கத்தில். ஏன்னா அந்த ஹெல்ப்பிங் மைண்ட் இருக்குல்ல, ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த ஒரு மீனோட வழி தெரியும். மேலும் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.